சிஎம் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு போயிருந்தாரு. டெல்லி போயிருந்தாரு. அங்க வந்து அவரோட அதாவது என்னென்ன ஷெட்யூல் சொல்லியிருந்தாங்கன்னா, இவர சந்திக்கிறாரு, மோடி அவர்கள சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் நிதியமைச்சர சந்திக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கான இதெல்லாம் பேசிட்டாங்க. அது தாண்டி ராகுல் காந்தி இவங்களெல்லாம் சந்திக்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்துட்டாரு. இது என்ன நடந்திருக்கு? இல்ல தெரியல. இதுல என்ன அழுத்தங்கள் அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, ஒரு கூட்டணி கட்சி இன்றைக்கு அமைச்சரவையில் வந்து காங்கிரஸ் ம். இடம்பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில வந்து அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே வரவேற்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. திடீரென ரத்து செய்யப்பட்டதா இருக்கு. அது அவருடைய பயணத்தில ஏற்பட்ட குளறுபடியா? அல்லது வேறு ஏதேனும் புற அழுத்தங்களா? அப்படிங்கிறத ம். வந்து நாம சொல்ல முடியல. ஏன்னா, இப்ப தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சிய வந்து எப்படி வேணுமானாலும் கவிழ்க்க முடியும். ஏன்னா, இது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக தான் இன்றைக்கு வரைக்கும். ஒருவேளை ராஜினாமா செய்த சட்டமன்ற தொகுதிகளில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெறும்போது அதுக்கான கொஞ்சம் பெரும்பான்மை ம். பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்குள்ளாக வந்து அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில சமரசங்களை எல்லாரும் செய்கிறது தான். இது நீங்க வந்து திமுகவும் இதை தான் செய்யும், ம். அதிமுகவும் இதை தான் செய்திருக்கிறது. அதனால வந்து இன்னைக்கு நீங்க பெருசா வந்து அவர் மோடிக்கு பயந்துட்டாரு, பாஜகவுக்கு பயந்துட்டாருன்றதை விட தன்னுடைய தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் எல்லா தலைவர்களும் ம். பார்ப்பாங்க. அது போன்ற ஒரு ராஜதந்திர முடிவாக விஜய் எடுத்திருக்காரான்னு தெரியல. அது அந்த கட்சி தான் அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்.